நிலவிய சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக பாடசாலைகளை மீள திறக்கும் திகதி 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தற்போதைய நிலைமை தொடர்பில் மீளாய்வு செய்ததன் பின்னர் டிசம்பர் மாதம் 16ஆம் திகதி பாடசாலைகளை திறப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்தது. மாகாணங்கள் ரீதியாக பார்த்தால் மேல், தென், வடக்கு, கிழக்கு, சப்ரகமு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் டிசம்பர் மாதம் 16ஆம் திகதி திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். 3 மாகாணங்களில் உள்ள 147 பாடசாலைகளை தற்போதைய நிலையில் திறக்க முடியாத சூழ்நிலை காணப்படுவதாக எமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்தில் 26 பாடசாலைகள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமேல் மாகாணத்தில் 6 பாடசாலைகளை திறக்க முடியாத நிலை காணப்படுவதாக மாகாண அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். மத்திய மாகாணத்தில் 115 பாடசாலைகளை டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திறக்க முடியாது என மாகாண அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். 16ஆம் தேதி ஆரம்பமாகும் இந்த பாடசாலை தவணை டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி வரை நடைபெறும். நத்தார் விடுமுறையின் பின்னர் மீண்டும் 29, 30, 31ஆம் திகதிகளில் பாடசாலைகள் நடைபெறும். டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி, டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி 2025ஆம் ஆண்டின் 3ஆம் தவணை கல்வி செயற்பாடுகள் முடிவுக்கு வரும். 2026ஆம் ஆண்டின் 1ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகளை நாம் ஜனவரி 5ஆம் திகதி ஆரம்பிப்போம். மீண்டும் ஜனவரி 12ஆம் திகதி தொடக்கம் ஜனவரி 20ஆம் திகதி வரை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க நேரிடும். காரணம், ஜனவரி மாதம் 2ஆம் வாரத்தில் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ள உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பரீட்சைகளை நடத்துவதற்கு பாடசாலை கட்டமைப்பை வழங்குமாறு பரீட்சைகள் ஆணையாளர் எம்மிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் 2ஆம் தேதி வரை மீண்டும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க நேரிடுகிறது. காரணம், 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை குறித்த காலப்பகுதியிலேயே நடைபெறவுள்ளது. இந்த திகதிகளில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது. நாம் ஏற்கனவே ஒதுக்கியுள்ள வகையில் பிப்ரவரி 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரை ஏற்கனவே திட்டமிட்டு அறிவிக்கப்பட்ட வகையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நடைபெறும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் அறிவிக்க விரும்புகிறேன். இதன் பின்னர் நாம் அறிவித்துள்ள பாடசாலை கால அட்டவணை அல்லது பரீட்சை கால அட்டவணைகளில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது. அத்துடன் தவணை பரீட்சையை நடத்துவது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளோம். பிள்ளைகளின் உளநலம் தொடர்பில் கவனத்தில் கொள்ளும் போது இத்தகைய ஒரு பேரழிவை எதிர்கொண்டதன் பின்னர் மீண்டும் வளமை நிலைக்கு திரும்ப ஒரு கால அவகாசம் தேவைப்படும். ஆகவே தவணை பரீட்சைகளை நடத்தாதிருப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. தவணை பரீட்சை நடத்தப்படாமல் அனைத்து பிள்ளைகளும் அடுத்த தரத்திற்கு உயர்த்தப்பட வேண்டும் என நாம் ஆலோசனை வழங்கியுள்ளோம். எனினும் தரம் 11 மாணவர்களுக்காக 2025ஆம் ஆண்டில் மாதிரி பரீட்சை ஒன்றை நடத்தும் இயலுமை பாடசாலைகளுக்கு உள்ளது.